ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட குழம்பு. இதுக்கு துவரம் பருப்பு இந்த டம்ளரால் 1 டம்ளர் பருப்பு குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு தண்ணி பருப்பு வேகிறதுக்கு வச்சு வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ குக்கரில். குக்கரில் பருப்பு வச்சு விசில் விட்டாச்சு. அது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஜாமான் வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கிரவுண்ட்நட் ஆயில், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் மட்டும் போட்டு அது கொஞ்சம் சூடு ஏறினோடனே தான் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும். வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 4 மிளகு, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ரோஸ்ட் கொடுக்க போகிறோம். லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கோகோனட் எடுத்து அதையும் இதில் போட்டு லைட்டாக ஒரு இது கொடுக்கணும். கோகோனட் போட்ட உடனே ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அந்த கடாய் சூட்டில் கோகோனட் இருந்தால் போதும். கடாயில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சா போதும். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ நம்ம இது பண்ணதை ஃப்ரை பண்ணதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. அப்படியே எதுவுமே தண்ணி ஆட் பண்ணல. அப்படியே மிக்ஸி ஜாரை ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக தெளிச்சிட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம எப்படி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த பரங்கிக்காயை ஒரு பரப்புக்கு வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். இதில் இப்போ இந்த பரங்கிக்காய் ஒரு கால்வாசி பரங்கிக்காய் இதுவாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும் காயை ஃபுல்லாக. இது நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ பரங்கிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பரங்கிக்காய் முங்குற அளவு புளி தண்ணி ஊற்றணும்.
இப்போ பம்கின் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். நம்ம போட்டதோட இப்போ நல்லா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாறி வந்திருக்கும் தண்ணியில் வெந்ததுக்கப்புறம். இந்தளவு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். சரி, இந்தளவு நல்லா டார்க் எல்லோயிஷாக வரணும். அந்த எல்லோயிஷ் வந்தோடனே அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, இந்தமாரி ஒரு கப்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த புளி அதில் ஆட் பண்ண போகிறோம். புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளில் 2 ஸ்பூனு, உப்பு 1.5 ஸ்பூன் கல் உப்பு, போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம குழம்பு கொதிக்க விடுற மாதிரி நல்லா கொதிக்க விடணும். இந்தளவு நல்லா கொதி வரக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படிதான். அது கொதி வரத்துக்குள்ளே இந்த மாதிரி தாளிக்கல கரண்டியில் எண்ணெய் வச்சு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு. ஒரு வாட்டி எல்லா காயும் எடுத்து தரட்டி விட்டோன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர கொதிச்சிடும். இது நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நுரைச்சா மாதிரி தான் முதல்ல கொதிச்சு வரும். அதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஃபஸ்ட்டு போடணும். கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள் பொரியிற நேரத்துக்கு கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை போட்டோம்னா அப்படியே எடுத்து குழம்பும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டோம். நம்ம குக்கரில் வச்சிருந்த பருப்பு, துவரம் பருப்பு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம் அடுப்பை. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பரங்கிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷ் நீங்கள் வந்து வத்தல் அப்பளம் எது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.